வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் த ஊல் ஆஃப் ஆல் அகைன் த சாம்பியன் எடுக்க போகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது போக ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ அண்ட் ஒரு சில பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். அது என்னன்னா நேற்று இன்னைக்கு கவர் ஆன அப்டேட் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே நண்பா, மறக்காம நான் சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, ட்ரைபல் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஹீல் டர்ன் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்குமா, ஓடிசியாக வேணுமா உங்களுக்கு, இல்லை ட்ரைபல் சீஃபாக வரணுமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ ரோமன் ஃபேன்ஸாக இருந்தாலும் ஃபேன் இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தோணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் ஒரு சில ஸ்பாயிலர்லாம் வந்துச்சு. இந்த வீடியோவில் ரோமன் ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாரு, அதாவது என்னன்னா அஸ் அ ட்ரைபல் சீஃபாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளட் லைன் கூட ஒரு வார் நடந்துக்கிட்டு. அதாவது சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் நாங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அண்ட் கிரவுன் ஜூல்ஸில் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. இப்போதைக்கு சேமாக ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன, சோலோ சிக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எனக்கு ஒரே ஒரு மேட்ச் தான், இந்த ட்ரைபல் காம்பேக்ட் தான். சாட்டர்டே மெயினில் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நடக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி பூசோனம் ஆகி போச்சு. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகிற ரா நெட்ஃப்ளிக்ஸில் 6ஆம் தேதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி அகைன் என்கிட்ட அந்த ஊல் ஆஃப் ஆல் மாலை திருப்பி வரும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் சார்ஜ் எடுப்பேன், அகைன் ஹீல் டர்ன் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் என்னன்னா நான் இழந்த ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே அமெரிக்கன் நம்பர் கோடி ரூட்டை ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருந்தா நான் இருக்கா, அதாவது ஊல் ஆஃப் ஆல் மாலை எடுத்துக்கு அப்புறமா அகைன் இந்த டைட்டிலுக்காக வருவேன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போதைக்கு செக்மெண்ட் நடக்க போகுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவா டிஃபீட் பண்ண போறாரு வரப்போற ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல இன்னொரு ஆள் யார் வரான்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபைனல் பாஸ் ராக் வராரு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நடந்து ரோமன் வாசஸ் சோலோ சிக்கோவாக்கான ஒரு மேட்ச் நடந்து அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வின் பண்ணுவாரா மாட்டாரான்னு இப்போதைக்கு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. அதாவது என்னன்னா ஒருவேளை இப்போதைக்கு ட்ரூ வந்து பிளட் லைனையும் அட்டாக் பண்ணியிருக்காருல, அந்த ஒரு ரூல் ஆஃப் ஆல் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து பிளட் லைன் அதாவது ரோமன் அட்டாக் பண்ணலாமா, பண்ணி அகைன் ஒரு சோலோ சிக்கோவா வின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ரோமன் அகைன் வந்து இந்த ஒரு ரூல் ஆஃப் ஆல் இந்த அளவுக்கு இழுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எண்டிங்கில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நண்பா, மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு ரோமன் வாசஸ் கோடி இருக்கான ஒரு பார்ட் 3 மேட்ச் இப்போ தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் நடக்குமா, நான் அதையும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு அதான எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்ல போகிறேன். அதாவது ரோமன் வாசஸ் கோடிக்கான ஒரு பார்ட் 3 நடக்கணும்னா அது ரெசல்மேனியாவாக தான் இருக்கும். ரெசல்மேனியா சம்மர்ஸ்லாம் இது ரெண்டே பேப்பர் தான். ஏன்னா இப்போதைக்கு பார்ட் 1 பார்ட் 2 வெற்றிக்காமல் நடந்து முடிஞ்சு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இதே ஒரு அதாவது சோலோ சிக்கோவா ரோமன் கான்செப்ட் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இப்போ கோடி அண்ட் ரோமன் ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேளை சம்மர் ஸ்லாமில் நடத்தலாம். ஏன்னா 2 நைட் நடத்த போகிறனால சம்மர் ஸ்லாமில் எஃபெக்ட் போட்டு இந்த ஒரு மேட்ச் வந்து பண்ணலாம் WWE. ஏன்னா இப்போதைக்கு பேக்கப் பிளானா ரோமன் வாசஸ் கோடி அண்ட் ரோமன் வாசஸ் சிஎம்க்கான மேட்ச் தான் ரெசல்மேனியா 41 பேக்கப் பிளானாக வச்சிருக்காங்க. ஒரு வேளை ராக் அப்பியர் ஆகிட்டாருன்னா கேம் சேஞ்சர் ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து புக் பண்ணுவார். அவருக்கு இஷ்டப்படி அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ண போகிறாரோ அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டைம் வந்தால் தெரியும் நண்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஸ்மாக் டவுனில் ஜிம்மி யூசோ வந்திருந்தாரு. அவர் வந்து ஒரு மெயினான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது என்னன்னா இப்போதைக்கு ஜிம்மி அண்ட் ஜிஏ வந்து 2 பேருமே அதாவது சேர்ந்து டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணுற மாதிரி சான்ஸ் இல்லை, அது எல்லாமே ஓல்டரா அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் வந்து பேசி அப்படி தான் பேசியிருக்காரு. அதாவது என்னன்னா தன்னோட அண்ணன் வந்து ஓடிசி வந்து தனியாக அவருக்குன்னு ஒரு பிராண்ட் அன்டிஸ்பியூட்டட் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் மெயின் இவன் ஜேவ்ஸோ அவனுக்கு ஒரு தனியாக பிராண்டு ஈட்டு. இப்போ நான் வந்து ஜிம்மின்றதை பிக் ஜிம்னு மாற்ற போகிறேன். அதாவது என்னன்னா இவர் வந்து பிக் ஜிம்னு ஒரு பேர் வைக்க போறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பிளான் என்ன, ராயல் ரம்பிள் வின் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வின் பண்ணுற போது தான் ஒரு ரோல் வந்து அவர் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க. இதில் வந்து ட்ரூ வர வந்து குழப்பிக்கிட்டு இருக்காரு பிளட் லைனை. ஓகே, அவர் சும்மா வச்சுக்க கூடாதுன்றக்காக பிளட் லைன் வச்சு ஓடுறாங்க போல இருக்கு. இந்த ஒரு மாசம் ஃபுல்லாக அப்படி தான் ஓட்ட போறாங்க. அதாவது ஸ்பாயிலர் வேறு ஆயிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஃபியூச்சரில் 2025 ஜே ஊசோவும் இன்டர்கண்டல் சாம்பியனாகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா நம்ம ஜிம்மி ஊசோ வந்து இருக்க அதிக சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுன் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நடக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பா. ஏன்னா இப்போதைக்கு ஜிம்மி ஊசோ சொல்லிட்டாரு ஆல்மோஸ்ட் ஜே ஊசோ அகைன் வந்து சாம்பியனாக கூட சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் சிக்ஸ் பற்றி இப்போதைக்கு ஒயிட் சிக்ஸோட வச்சு ஸ்டோரி லைன் மொக்கையாக தான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சாட் கேபிள் கூட ஸ்டோரி லைன் பண்ணப்போ கூட அந்த அளவுக்கு எனக்கு வந்து தோணலை. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனாக போச்சு. ஆனால் இப்போதைக்கு ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் கூட லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரன் கிராஸ் அங்கிள் அப்படியே வந்து பின் பண்ணியிருப்பாரு. இது வந்து கூடிய சீக்கிரம் நடந்தது. உண்மையில வந்து ஒரு சேடான நியூஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து கூடிய சீக்கிரத்தில் போனாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இப்போ தான் வந்து அங்கிளோடைய வந்து ஒரு பெரிய லெவலில் காட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த மேட்ச்லையும் கெத்தாக காமிச்சு கடைசியில் வந்து பின் பண்ணி விட்டுருப்பாங்க. சரி, இப்போதைக்கு ஒயிட் சிக்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு வேளை இந்த ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் கூட ஸ்டோரி முடிஞ்சக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட் ஃபியூட் யார் கூடனா ஜட்மெண்ட் டே கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட் சிக்ஸுக்கு இருக்க ஸ்டோரி லைனை கரெக்டாக பில்ட் பண்ணி கரெக்டாக வந்து இந்த ஸ்டோரி லைனை மூவ் பண்ணி கொண்டு போனால் தான் நீங்களே எப்படி இருந்தாலுமே அங்கிளோடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண அதாவது தோக்கடிச்ச மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அங்கிளோடைய கொஞ்சம் பவராக கட்டுறது தான் ஜட்மெண்ட் டே அளவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். என்ன தான் ஜட்மெண்ட் டே வந்து
ஒரு பவரான டீம் தான். இப்போ எப்படி ஸ்மாக் டவுனில் பிளட் லைன் ரூல் பண்ணுறாங்களோ ஒரு டைமில் ஜட்மெண்ட் டே வந்து ராவே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி டீம் கூட ஒயிட் சிக்ஸ் மோதணும்னா அதுக்கு ஆள் மட்டும் இருந்தால் பார்த்தாது, கரெக்டான ஒரு சோல் லைன் வேணும், கரெக்டான வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் சிக்ஸோட இந்த ஒரு கரெக்டாக வந்து சொல்யூஷன் வந்து கரெக்டாக ரீச் ஆகும், எல்லா ஃபேன்ஸ் எல்லா சைட்லையும் ரீச் ஆகும். இப்போதைக்கு ஒயிட் சிக்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒயிட் சிக்ஸ் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்லியிருந்தேன், சாட் கேபிள் கூட ஸ்டோரி பண்ண கூட நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் கூட ஸ்டோரி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஏதோ முக்கியம் போகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 3 டிஃபனி ஸ்டாட்டன் தான் ஆள் பற்றி தான். இப்போதைக்கு ஸ்டிஃபனி ஸ்டாட்டன் பற்றி ஒரு சாட் நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா செமிஃபைனல் மேட்ச்சில் டிஃபனி வின் பண்ணி அண்ட் வந்து நியூ இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் நான் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ ஓகே, பட் இருந்தாலும் இப்போ வந்து இந்த அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டனோட ஸ்பாயிலர் வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் டேக் மேட்ச் வந்து யார் கூடனா பிரியங்கா பிளரர் அண்ட் வந்து நயோமி கூட ஒரு டேக் மேட்ச் வந்து பண்ணுறாங்க. இப்போ இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு மேட்ச்சில் இவங்க யூனிவர்சல் சாம்பியனே கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல போனால். ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் ஸ்பாயிலர் ஆயிடுச்சு. ஏன்னா ஜிம்மி யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வராரு ட்ரூ மைண்டர் அட்டாக் பண்ண. ஆனால் இதெல்லாம் செல்சி கிரீனும் அண்ட் டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாம்பியன் வந்து கொண்டு வரல. அப்போ அங்கே கேஷிங் நடக்கலை, அங்கே யூனிவர்சல் சாம்பியன் செல்சி கிரீன் வின் பண்ணல. அப்போ இன்னொரு யார் மிச்சின் தான். அப்போ மிச்சின் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் யூனிவர்சல் சாம்பியனாக வின் பண்ணால் ஒரு 80% வந்து சான்ஸ் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்பாயிலரான ஸ்மாக் டவுனில் இவங்க 2 பேருமே இருக்காங்க. பேலன்ஸ் ஆகிற ஒரே ஒரு ஆள் மிச்சின் மட்டும்தான். ஏன்னா மிச்சின் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆக போகிறாங்க உமன் டிவிஷனில். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, எதாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம காலையில் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 4 செத்ராலன்ஸ் அண்ட் பிரான்சன் ரீடுக்கான ஸ்டோரி லைன் பற்றி தான். இப்போதைக்கு செத்ராலன்ஸ் அண்ட் பிரான்சன் ரீடுக்கான ஸ்டோரி லைன் தான் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நடக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அது ஒரிஜினல் பிளான் தான். WWE செத்ராலன்ஸோட ஒரிஜினல் பிளான் என்னன்னா இந்த ஒரு சர்வல் சீரிஸ் வார் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது பிரான்சன் ரீடு வந்து அவர்கிட்ட இனிமையாக தான் இருந்தார். இப்போ அந்த பிளட் லைன் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரான்சன் ரீடு வர்சஸ் செத்ராலன்ஸ்க்கான ஒரு மேட்ச் தான் நடக்க வேண்டியது. ஒரு ஸ்டோரி தான் பில்ட் பண்ணி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மெயின் ஈவெண்ட், அதாவது செகண்ட் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வேண்டியது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பிரான்சன் ரீடால கேன்சல் ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆயிட்டாரு. ஸோ ஓகே, இந்த மேட்ச் வந்து இப்போதைக்கு WWE பிளான் பண்ணியே வச்சிருக்காங்களா. மேபி அதிக சான்சஸ் இருக்கு ஜூன் மாதம் அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டோரியில் WWE கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வச்சிருக்காங்களா. ஏன்னா இப்போதைக்கு அவர் வந்து பிளட் லைனில் இருக்காரு. அவரே சிக்கவா சொல்லியிருந்தாரு பிளட் லைன் மெம்பரில் தான் இருக்காங்க ஆனால் பிரான்சன் ரீட். ஆனால் இப்போதைக்கு அவர் வரக்குள்ளே இந்த பிளட் லைன் உடஞ்சி சுக்குனராக ஓடிடும். அதனால இப்போதைக்கு என்னன்னா ரெசல்மேனியா அண்ட் ஜூன் எப்போ அவர் ரிட்டர்ன் வந்தாலோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் தான் அட்டாக் பண்ண போறாரு. இந்த ஒரு ஸ்டோரி திருப்பி வந்து WWE ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் 1-2 நிற்க போறது கிடையாது. அதனால கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை இந்த ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுவாங்க WWE. நம்பர் 5 என்னன்னா அமெரிக்க ரைட்மர் கோடி ரூட் அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓன்ஸ் கூட நாளைக்கு நடக்க சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்ல ஒரு மேட்ச் பண்ண போறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில், அதாவது ஸ்மாக் டவுன் ஷோவில் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து கெவின் ஓன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் என்ன சொல்லி அடிக்கிறாரு, நீ வந்து பிளட் லைன் கூட சேர்ந்துட்டா உன்னால எனக்கு ராண்டிக்கு வந்து சண்டே ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி டைட்டிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருந்துருச்சுன்னா அவர் வந்து டைட்டில் ரைஸ் பண்ணியாச்சு காட்டியிருப்பாரு. அதனால அவரோட பள்ளி என்னன்னா டைட்டில் தூக்கி போட்டு தான் போனாரு. அவர் வந்து கோடி வந்து பொழக்கணும், கோடி வந்து கொடூரமா தாக்கணும். ஏன்னா இப்போதைக்கு அமெரிக்கன் நம்பர் கோடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொண்டு போறாரு, அவங்க அப்பாவோட டைட்டில். அந்த ஒரு டைட்டில் வந்து கெவின் ஓன்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்தி, அதாவது அவரை வந்து அசிங்கப்படுத்தி அவரை மேபி ரா நெட்ஃபிளிக்ஸ் டைம்ல 2 சூப்பர் ஸ்டார் நம்ம ஹீல்டன் பார்க்கலாம். ஒன்று ரோமன் ரைம்ஸ், இன்னொன்று வந்து கோடி வந்து நம்ம ஹீல்டனை பார்க்க போறோம். சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு இதான் ஒரு கோடி பத்தி ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து சாட்டர்டே மெயினில் ஒரு அப்டேட் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. மேபி இது ரூமர்ஸா இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேருந்து நடக்கலாம். ஏன்னா கெவின் ஓன்ஸ் இப்போதைக்கு ஹீல்டனாக இருக்காரு. கோடி வந்து ஒரு கொடூரமான கண்டிப்பாக வின் பண்ணுவாரான்னு கேட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மி. என்ன இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளே வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. நம்பர் 6 ஓகே நண்பா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோட ப்ரெடிக்ஷன் வீடியோ வேணுமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஸ்டார்டிங்ல கேட்க மறந்துட்டேன். ஓகே, இப்போதைக்கு ரா நெட்ஃபிளிக்ஸில் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. ஜான்சன் வர போறாரு அண்ட் ஃபைனல் பாஸ் ராக் இருக்க போற அமெரிக்கன் நம்பர் கோடி ரூட் அண்ட் ரோமன் ரைம்ஸ். இப்போ சோலோ சிக்கோவாக்கான ஒரு ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி மெயின் ஈவெண்ட்டாக தான் போட போறாங்க. நீங்கள் வந்து கேட்கலாம் செத்ரான்ஸ் வர்சஸ் சிஎம்க்கான மேட்சை அங்கே மெயின் ஈவெண்ட்டாக சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு. அதெல்லாம் ரூமர்ஸ் தான். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரோமன் வர்சஸ் சோலோ சிக்கோவாக்கான மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு செத்து வர்சஸ் பங்கான மேட்ச் அங்கே நடக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு நடக்காது. ஏன்னா ரா நெட்ஃபிளிக்ஸ்ன்றது ஒரே ஒரு ஷோ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஷோலே மொத்தமாக போட்டு முடிக்க மாட்டாங்க. இது ராக் எதுக்கு வர போறாருன்னா அவர் வந்து அந்த ஒரு ஷோல வர போறாரு. ஜான்சனா ஃபுல் டைமரா இருக்க போறாரு. இப்போதைக்கு ரோமன் வர்சஸ் சோலோ சிக்கோவா மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பிக்க வேணாம். சோலோ சிக்கோவா வர்சஸ் ரோமன் மட்டும் தான் கன்ஃபார்ம். மித்தபடி செத்ரான்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் இன்னும் வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகல. மேபி அங்கே வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணலாம். ஃபைனல்
பாஸ் ராக் இருக்காரு. அதனால மேபி இந்த ஊலா ஃபாலா மேலே யாராவது வின் பண்ணக்கப்புறமா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இதான் செக்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னொரு ரூமர்ஸ் இருக்குது, ஜான்சினா ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது ராக் கூட நிற்பாரா அப்படின்னு. அது ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் வந்து ராக் வந்து அந்த ஒரு ஷோவில் தான் இருக்க போகிறார். அதனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்பர் 7 இப்போதைக்கு WWE இன்ஜூரான சூப்பர் ஸ்டாரோட லிஸ்ட் வந்து தெரிய வந்திருக்கு. அதில் இப்போதைக்கு யாருன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜிம்மி யூசோ. அவர் அடுத்த மாதம் வர வேண்டியது. பட் இருந்தாலும் அவரை WWE கொண்டு வந்து ஸ்மாக் டவுனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு அவர் தான் வந்து ஸ்டோரி பண்ண போகிறார். இந்த உடஞ்ச காலோட இது வந்து உடஞ்ச கால் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வந்து சுளுக்கு மாதிரி அந்த மாதிரி இன்ஜூர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் மேட்ச் வந்து கொடுத்துருவார் சர்வைவல் சீரிஸில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான இன்ஜுரியில் சீரிஸ் கண்டிஷனில் இருக்குது நம்ம பிரான்ஸ் ரைடு தான். ஏன்னா பிரான்ஸ் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு இல்லை 8 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசல் பண்ண முடியாது. ஏன்னா முக்கியமான பகுதி கால், அது வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கனால இப்போதைக்கு ரெசல்மேனியா அண்ட் சம்மர்ஸ்லாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரைடை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சேடான ஒரு விஷயம் வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா பிரான்ஸ் ரைடோட சோர்லின் செத்ரான்ஸ் கூட இருக்க போகிறது ஆல்மோஸ்ட் அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு 80%. இப்போதைக்கு பிரான்ஸ் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு அவர் உடம்பு நல்லா சரியாயிட்டு திருப்பி WWE வந்தாவே போதும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு மார்ஸ் லெவல் சூப்பர் ஸ்டார் மிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் டாங்கலோவா பற்றி. இப்போதைக்கு இல்லை டாங்கலோவா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் 2025 சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வர போகிறாரு. அவருக்குன்னு தனி ஒரு தீம் சாங் WWE ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அவர் கை உடஞ்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வர போகிறான்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஜிம்மி யூஸை வச்சு WWE ஸ்டோரியில் கொண்டு போய் நெட்ஃப்ளிக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் எட்டி கூட பார்க்க மாட்டார் ஸ்மாக் டவுனில். இதுக்கப்புறம் ரோமன் வந்து ஸ்மாக் டவுனுக்கு வருவாருன்னு கேட்டால் வரமாட்டார், அவ்வளோதான். இப்போதைக்கு பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன் நியூ பிளட் லைன் வந்து டிராஃப்ட் ஆக போகிறாங்க. இந்த ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் இருக்க போகிறாங்க ஸ்மாக் டவுனில். நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் டிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குந்தர் அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் வருவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராட் நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் சாட் கேட்டில் அண்ட் பிரியங்கா பரன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நடந்த ஸ்மாக் டவுனில் நயோமி அண்ட் பிரியங்கா பரன் 2 பேருமே அதாவது ஜாட் கேட்டிலோட கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, கேட்காமே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு பிரியங்கா பலர் ஒருவேளை ஃபியூச்சரில் இது ஒரு காரணமாச்சு சாட் கேட்டில் வந்து பிரியங்கா பலர் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில அப்டேட் வீடியோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பா. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இத்தனை 12 நிமிஷம் எடுத்தது கிடையாது. சரி, ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ. ப்ரெடிக்ஸ் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.